ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சால்வ் வித் ப்ரிஷு. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். எஸ்எஸ்சி சிஜிஎல் நாளைக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஆல்ரெடி எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இதுக்கு மேலே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கான டே நாளைக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ நீங்கள் லாஸ்ட் மினிட்டில் இதுக்கு மேலே நீங்கள் எந்த மார்க்கும் போடாதீங்க. மார்க் போடுறதுனா இன்றைக்கி மார்க்கை ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகேவா? நோ மார்க் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் மார்க் போடணுன்னு அவசியமே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மைண்டை காமாக வைங்க. காமாக மீன்ஸ் எப்படி காமாக இருக்க முடியும்? நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு எப்படி ப்ரோ அப்படிலாம் யோசிக்க வேணாம். எக்ஸாம்ஸில் நீங்கள் படித்த எதுவுமே உங்களுக்கு மறக்க போகிறது கிடையாது. பிகாஸ் நீங்கள் ஒரு 1 year 6 months நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஓகே, இந்த 6 months நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணது இந்த நிமிஷத்தில் நீங்கள் பயந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டென்ஷனாலேயே நாளைக்கு எக்ஸாம் கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகிடும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 6 yearsஸாக இந்த எக்ஸாம் ஃபீல்டில் இருக்கேன். ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடியும் நிறைய நாள் பயந்துருக்கேன். நமக்கு இதுதான் லாஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு நமக்கு அந்த ஃபியர்லேயே போய்ட்டு அட்டன் பண்ணும்போது இதை நம்ம கிளியர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அந்த ப்ரெஷரில் ஒரு கொஷின் உங்களுக்கு ராங்காக ஆச்சுனாலும் உங்களுக்கு மென்டாலிட்டி போயிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி காமாக இருங்க. எந்த அளவுக்கு காமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டு. பிடிச்ச சாங் கேளுங்க, பிடிச்ச படம் பாருங்கள். ஓகேவா? இல்லை எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே, லாஸ்ட்டாக நீங்கள் போட்ட ஒரு 10 markல எந்தெந்த கொஷின்லாம் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, ராங் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். எனக்கு இப்போ ஒரு குவான்ஸில் நான் எப்பயுமே மென்சுரேஷனில் ஒரு தப்பு பண்ணுறேன், இல்லை ட்ரிகோவில் ஒரு சில சம்ஸில் நான் மிஸ்டேக் பண்ணுறேன், இல்லை கோஆர்டினேட் ஜாமெட்ரி எனக்கு வரமாட்டுது அப்படின்னு இருந்தீங்கன்னா ஓகே, நீங்கள் அந்த 10 marksல என்ன கொஷின்ஸ் இருக்கோ அந்த கொஷின்ஸுடைய பேட்டர்ன்ஸை மட்டும் இந்த ஏரியாவில் சம்டைம்ஸ் நான்லாம் என்ன பண்ணுவேன்னா கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணுவேன். இப்போ ஒரு 12.5 வருது அப்படின்னா நான் அதை 10.5 சம்திங், இல்லை மல்டிப்ளை பண்ணுறப்போ 12 into 4 48 நான் அந்த மிஸ்டேக்லாம் பண்ணுவேன். அதனால் நீங்கள் அந்த மாதிரி எதெல்லாம் ராங்காக இருக்கோ அதை மட்டும் ஒரு டைமு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஓபியில் நீங்கள் மார்க் போடுறீங்க. ஓகேவா? நீங்கள் ஒரு 10 mark நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி அதில் இருக்கிற குவான்ஸோடைய பேட்டர்ன், ஏன்னா எல்லாமே எடுக்கேட்டிவ் பேட்டர்னுக்கு நியூ பேட்டர்னுக்கு அப்கிரேட் பண்ணிட்டாங்க. குவான்ஸோடைய பேட்டர்ன் அண்ட் ரீசனிங்கோடைய பேட்டர்ன். ஓகேவா? இதை ரெண்டுமே செக் பண்ணுங்கள் ஒரு வாட்டி. ஏன்னா நமக்கு அங்கே போகிறப்போ நம்ம மைண்டு கண்டினியூவாக ஒர்க் ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா? அந்த இடத்துல அதுக்கு இன்றைக்கி நீங்கள் ஃப்ரீ டைமில் அந்த கான்செப்டை ஒரு வாட்டி மிஸ்டேக் எது பண்ணியிருக்கீங்களோ, லைக்கு நமக்கு தெரியும்ல ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன், ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட், ரீசனிங்கில் இதெல்லாம் நமக்கு அக்யூரேட்டாக போட முடியாது. இதெல்லாம் ஆன்சர் என்ன மாதிரி கான்செப்டில் கேட்டிருக்காங்க அதெல்லாம் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கிறது என்றைக்குமே பெஸ்ட்டு. ஓகேவா? அப்புறம் நாளைக்கு எக்ஸாம் சென்டருக்கு என்னெல்லாம் நமக்கு எடுத்துகிட்டு போகணுமோ அதில் இன்றைக்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க, செகண்டு ஃபோட்டோ, தேர்டு ஆதார் கார்டு ப்ரூஃபு ஒரிஜினல். ஓகேவா? அதுக்கப்புறம் 4வது உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வேணும்னா வாட்டர் பாட்டில் கொண்டு போங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நான் இருக்கிறது பாண்டி. இப்போது எனக்கு சென்டர் திருச்சி. ஓகேவா? இப்போது நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னா எனக்கு ஒரு 6-5 hours கிட்ட ஆகும். அதனால் உங்களுக்கு என்ன டைமிங் இருக்கோ, இப்போது நிறைய பேருக்கு லாங்காக போட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டுனா நீங்கள் அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே போய்ட்டு நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்லை ப்ரோ எனக்கு மதியம் தான் ஷிஃப்ட்டு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 1 hourக்கு முன்னாடி அங்கே கேட்டோடைய என்ட்ரி டைமுக்கு முன்னாடியே ஒரு 1 hour முன்னாடியே போயிடுங்க. பிகாஸ் நீங்கள் பண்ண வேண்டியது லாங் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாடி சரியான பெயினாக இருக்கும், டயர்டாக இருக்கும். அந்த டயர்டு நமக்கு எக்ஸாமில் அஃபெக்ட் ஆகக்கூடாது. நான்லாம் எப்பயுமே இப்போ எக்ஸாம் ஒரு 8 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா நான் காலையில் 6 மணிக்கெலாம் சென்டரில் இருப்பேன். அங்கே போய்ட்டு ஒரு 2 hours நான் ரிலாக்ஸ் பண்ணுவேன். கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில மோட்டிவேஷன் சாங்ஸ்லாம் கேட்டுட்டு உள்ளே போவேன். மற்றவங்களாம் காலையில் போனதுமே புக்கை வச்சு படிப்பாங்க. அவங்க படிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பயப்பட வேணாம். ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு தெரியாதது அங்கே உள்ள ஒன்றும் இருக்க போகிறது கிடையாது. லாஸ்ட் மினிட்ல அதை படிக்கலாமா, இதை படிக்கலாமா, அதை பார்க்கலாமா அந்த மாதிரி கன்ஃபியூஷனே வேணாம். அதெல்லாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அங்கே போகிறீங்களா காலையில் போங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடாமல் எக்ஸாமுக்குள்ளே என்றைக்குமே போகாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்றது உங்களுக்கு சப்போஸ் பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரெயின் ஒர்க் ஆகும். அதுக்கு நிறைய சாப்பிட சொல்லலை. ஒரு 4 இட்லி, ஒரு 2 தோசை, முடிஞ்ச வரைக்கும் ஆயில் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள் காலையில் சாப்பிட்றப்ப. பொங்கல் சாப்பிட்டுட்டுலாம் எக்ஸாமுக்கு போகாதீங்க, ஏன்னா தூக்கம் வரும். ஏன்னா
ஒவ்வொரு நிமிஷமும் ஏன்னா கொடுத்துருக்கிறது நமக்கு வந்து 1 hour தான் கொடுத்துருக்காங்க. இந்த 1 hourல நம்ம வந்து 100 கொஷின் நம்ம அட்டன் பண்ணணும். 100 கொஷின் அட்டன் பண்ணோன்னா ஒவ்வொரு கொஷின்லையுமே நீங்கள் வந்து பிரிஸ்காக இருக்கணும். இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஓகே நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது, ஓகேவா? நான் என்ன பண்ணுவேன்னா நைட்டே கிளம்பி சார் நாளைக்கு காலையில் கிளம்பி நான் எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு யார்கிட்டையும் எதுவும் பேச போகிறது கிடையாது. ஒரு 1 hour சாங்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போவேன், காமாக இருப்பேன். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாம் வந்து ஒரு 10 மணிக்கு ஆரம்பிக்குது, உள்ளே கூப்பிட்றாங்க, முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே போய் உட்காருங்க. ஏன்னா அங்கே ஒரு 30 minutes வெயிட் பண்ணுறதுனால வந்து சிலருக்கு போர் அடிக்கும். ஆனால் 30 minutes நீங்கள் அங்கே வெயிட் பண்ணுறீங்களா, அப்போ தான் உங்கள் மைண்ட் வந்து ரொம்பவே காம் ஆகும். காம் ஆகிட்டு எக்ஸாம்குள்ளே போகிற அந்த செகண்டில் நீங்கள் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கீங்க, அந்த 60 minutes அதை ஆரம்பித்து அந்த எண்டிங் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப வேகமாக ஆரம்பிப்பீங்க. ஆனால் ஆரம்பித்து ஒரு செக்ஷனில் ஒரு 15 minutes நமக்கு போனதுக்கப்புறமே நம்மளுடைய பாடி டயர்ட் ஆகும், ஓகேவா? கை வந்து எழுதுறத சம் சால்வ் பண்ணுறப்ப நம்ம கை ஸ்லோவாகும். அப்போ ரியலைஸ் பண்ணுங்கள், நம்ம இந்த எக்ஸாமுக்காக தான் வந்திருக்கோம், ஓகேவா? அப்போ ரியலைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஸ்பீடு ஸ்டார்டிங்கில் என்ன ஸ்பீடில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே ஸ்பீடை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் முடிக்கிற வரைக்குமே, ஓகேவா? அதுக்கப்புறம் வேறு ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், வரேன், அடுத்த ஸ்லைட் போய்க்கிறேன். இப்போது எக்ஸாம் ஆரம்பிக்குது, 60 minutes எக்ஸாம். என்னுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் செக்ஷன் குவான்ஸ். நான் எப்பயுமே ஃபஸ்ட்டு குவான்ஸ் போவேன். நான் என்ன தான் குவான்ஸ் போனாலும் குவான்ஸில் நான் 20 minutes மேலே உட்கார மாட்டேன். எனக்கு தெரியுதோ தெரியலையோ இந்த 20 minutesல ஃபஸ்ட்டு ஒரு 10 minutesல எத்தனை கொஷின்ஸ் என்னால் போட முடியுமோ அவ்வளோ கொஷின்ஸை நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஒரு கொஷின்ஸ் இப்போ வந்து ஒரு பெருசாக இருக்குது, 4 லைன் இருக்குது, 5 லைன் இருக்குன்னா படிக்கும்போதே நமக்கு தெரியும் இதை சால்வ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இது சால்வ் பண்ணால் டைம் எடுக்குமா எடுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது டைம் எடுக்கிற மாதிரி ஒரு கொஷின் தெரிஞ்சதுன்னா அதை ஸ்கிப் பண்ணிடணும். படிக்கும்போதே ஓகே இது ஈஸி, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், இந்த மாதிரி கான்செப்டை சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த கொஷின்ஸ்லாம் பார்த்து அடுத்த செகண்டு சால்வ் பண்ணி ஆன்சர் எடுத்துருவேன். ஆன்சர் எடுத்துகிட்டு 10 நிமிஷத்தில் முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் சில கொஷின்ஸு மொத்தமாக நமக்கு 25 கொஷின்ஸ் இருக்குன்னா மினிமம் ஒரு 7 கொஷின்ஸ் அது டைம் எடுக்கும். மீதி இருக்கிற ஒரு 18 கொஷின்ஸ் ஈஸியாக இருக்கும் நீங்கள் படித்த கான்செப்ட்டு. அந்த கொஷின்ஸை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. இப்போ லைக் நீங்கள் நியூவாக வர டாபிக்ஸு, ஒரு ப்ராபபிலிட்டி, ஒரு கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, ஒரு மென்சுரேஷன், இந்த மாதிரி நீங்கள் பழைய பேட்டர்னில் இல்லாமல் நியூ பேட்டர்னில் இருந்து சில கொஷின்ஸ்லாம் வந்ததுன்னா அதில் நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா கொஷின்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும், ஓகேவா? எல்லா கொஷினையும் சால்வ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ஓகேவா? எல்லா கொஷினையும் எல்லாராலையும் சால்வ் பண்ண முடியாது டைமிங்க்கு. மைண்டில் நீங்கள் 25 கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியல, இப்போ நான் ஸ்ட்ராங்காக இருக்குன்றக்காக நான் 25 போகணுன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ரியல் எக்ஸாம்ஸில் கொஷினுடைய டஃப்னஸ் மாறும், அந்த நேரத்தில் அந்த சுச்சுவேஷன்ஸ் மாறும், ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணணும், ஓகே? அதனால் வந்து ஒரு 20 கொஷின்ஸை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு 20 கொஷினை சால்வ் பண்ணிடுங்க. ஏன்னா மீதி இருக்கிற 5 கொஷினுமே நமக்கு சால்வ் பண்ண முடியும். நம்ம ஈகோ தடுக்கும், இதை ஒன்றால் முடியும், ஆனால் அங்கே டைம் எடுக்கும், ஓகேவா? டைம் எடுக்கிற இடத்துல நீ ஸ்கிப் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை வந்து மல்லு கட்டி அந்த கொஷின் கூட போராடி அதை நீ வந்து சால்வ் பண்ணுறது பெஸ்ட்டான்னு பார்த்தா ஸ்கிப் தான் பண்ணணும். ஏன்னா நீ அந்த 5 கொஷினுக்கு மல்லு கட்டி ஒரு 10 நிமிஷம் நீ ஸ்பெண்ட் பண்ணனா அந்த 10 நிமிஷத்தில் நீ ரீசனிங்கில் 10 ஈஸியான கொஷினை போட்டுட்டு போயிடலாம். இப்போ குவான்ஸில் 20 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் டைம் ஒதுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 20 மினிட்ஸ்க்கு நீ 25 மினிட்ஸ் நீங்கள் ஒதுக்கிட்டிங்கனாலே மீதி இருக்கிறது உங்களுக்கு 35 மினிட்ஸ் தான். இந்த 35 மினிட்ஸில் நீங்கள் ரீசனிங் போடணும், இங்கிலீஷ் போடணும், ஜிகே போடணும். எப்படி போட முடியும்? இதுவே 60 கொஷின் இருக்கிறது 35 நிமிஷம் தான் இருக்குது. எப்படி சால்வ் பண்ண முடியும்? பாசிபிளே கிடையாது. அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா 100 கொஷினுமே போடணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸாம்ஸில் யாராலையும் போட முடியாது. 100 கொஷினுமே போடணும்னு அவசியமே கிடையாது. அதில் எத்தனை கொஷின் வரும்? நீங்கள் ஒரு 60 கொஷின் போடுறீங்க 100ல், அந்த 60 கொஷின் எவ்வளோ அக்யூரசி இருக்குன்னு தான் மேட்ரு, ஓகே? நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு 5 கொஷின் நீ போட வேண்டிய நேரத்தில் ரீசனிங்லேயோ இங்கிலீஷ்லேயோ ஒரு 10 கொஷின் ஈஸியாக இருக்குன்னா அந்த 10 கொஷினை ஈஸியாக போட்டால் உங்களுக்கு சேம் 20 மார்க் கிடைக்க போகுது, ஓகே? அதே மாதிரி இப்போது ஒரு கொஷினை நீங்கள் வந்து ரீசனிங்கில் சால்வ் பண்ணுறீங்க, ஓகேவா? லாஜிக் வந்து நம்பர் லாஜிக்ஸில், பிகாஸ் ரீசனிங்கில் எல்லாமே ஈஸியாக இருக்கும் எக்ஸப்ட் நம்பர் லாஜிக்கு. அந்த நம்பர் லாஜிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு கொஷினை ஒரு நிமிஷம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ட்ரை பண்ணிவிட்டு அந்த லாஜிக்கை ஃபைன் பண்ண முடியல அப்படின்னா அந்த கொஷினை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற கொஷின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ரீசனிங்லேயும் நான் 17 தான் என்னால் போட முடியுது, இல்லை ஒரு 20 தான் போட முடியுது, என்னால் 5 போட முடியலன்னா பரவாயில்ல, அந்த 5 நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இங்கிலீஷும் ஜிகேவும் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் உங்களுக்கு கேப்பு கிடைக்கும்.
ஆனால் மேக்ஸிமம் ரியாலிட்டியில் அந்த 5 to 10 மினிட்ஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. அது நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி யாருக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த டைம் கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு எந்த செக்ஷன் ஸ்ட்ராங்கோ அதை ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு குவான்ஸோட ஈஸி கொஷினும் ரீசனிங்கோடைய ஈஸி கொஷினையும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவேன். சால்வ் பண்ணி முடிச்சுட்டு வந்து தான் நான் குவான்ஸோடைய டஃபஸ்ட்டு கொஷின் ரீசனிங்கோடைய டஃபஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணுவேன். ஏன்னா நான் அடி வாங்கியிருக்கேன் நிறைய டைம். வந்து நான் குவான்ஸில் மல்லு கட்டி உட்காந்து ரீசனிங்கில் கொஷினை டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல், இங்கிலீஷில் டைம் பண்ண முடியாமல் ஈஸியான கொஷின்ஸை விட்டு இந்த கொஷின்ஸை நான் பார்த்துருக்கலாமே. டைமும் உங்களுக்கு எந்த அளவுக்கு குறையுதோ, ஐ மீன் லாஸ்ட் ஒரு 30 நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு இன்னும் நீங்கள் ரிமைனிங் அட்டன் பண்ணணுமோ உங்களுக்கு எக்ஸாமில் ப்ரெஷர் க்ரியேட் ஆகிடும். அந்த ப்ரெஷர் க்ரியேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியான கொஷின் கூட உங்களுக்கு சால்வ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி உங்களை அந்த எக்ஸாம் டென்ஷன், அந்த எக்ஸாம் டைமில் நீங்கள் வந்து டென்ஷனே ஆகிக்க வேணாம். அதுதான் நான் சொல்ல வரேன் திருப்பி. எக்ஸாம்லாம் முடிஞ்ச வரைக்கும் காமாக இருங்க. குவான்ஸில் ஈஸி கொஷின் அட்டன் பண்ணுங்கள், ரீசனிங்கில் ஈஸி கொஷின் அட்டன் பண்ணுங்கள், இங்கிலீஷில் ஈஸியான கொஷின் அட்டன் பண்ணுங்கள். ஜிகே பெருசாக இருக்கா, ரொம்பவே வந்து ரேண்டமாக கெஸ் பண்ணாதீங்க, ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுங்கள். நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி, உங்களுக்கு வந்து சில டேட்டாஸ்லாம் தெரியும். அந்த டேட்டா வச்சு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிவிட்டு மீதியை சால்வ் பண்ணுங்கள். ஒரு 60 to 70 கொஷின்ஸை போட ட்ரை பண்ணுங்கள், அக்யூரஸியாக போட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 60 கொஷின் அட்டன் பண்ணால் நமக்கு 120 கிடைக்கும். நியூ பேட்டர்னில் எல்லாராலையுமே நமக்கு 150 எடுக்க முடியாது. அது மாதிரி அங்கே எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு மற்றவங்ககிட்ட ப்ரோ உங்களுக்கு மார்க் எவ்வளோ வருது, நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, ஜிகே நல்லா படிச்சிருக்கீங்களா, எக்ஸாம் ஹாலில் வந்து பக்கத்தில் யாராவது போட்டிருக்க ஆன்சர்லாம் பார்த்து போடாதீங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. ப்ளஸ் மாட்டிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை ஆகிடும். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ரிவ்யூவும் பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வரவங்க செகண்ட் ஷிஃப்ட்டில் இருக்கிறவங்க யாராவது எப்படி இருக்குன்னு கேட்டால் நல்லா இருக்குது அட்டன் பண்ணுங்க மட்டும் சொல்லுங்கள். கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய மென்டாலிட்டி கெடுக்க வேணாம். அது மாதிரி செகண்ட் ஷிஃப்ட் போகிறவங்க, தேர்ட் ஷிஃப்ட் போகிறவங்க, ஃபஸ்ட் ஷிஃப்ட் போகிறவங்கள்ட்ட எப்படி இருந்துச்சு, இந்த பேட்டர்னில் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா. ஏன்னா பிகாஸ் நீங்கள் ஒரு சில எக்ஸ்பெக்டேஷனும் கேட்டுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வரல அப்படின்னா உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகிடும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸாமில் அந்த 60 மினிட்ஸில் நீங்கள் என்ன ஒர்க்கு பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் வரும். ஓகே, நான் ஏதாவது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, காலையில் போங்க. நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் நம்மளை கைவிடாது. நாளைக்கு நம்மளுடைய டே, அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒருவேளை இன்கேஸ் டஃப்பாக இருந்துச்சு, சால்வ் பண்ண முடியலன்னா பரவாயில்ல. உங்களுக்கு டஃப்னா எல்லாருக்குமே டஃப்பு தான். ஓகேவா, எல்லாருக்குமே டஃப்பு தான். அதனால் வந்து உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் குறைச்சிக்காதீங்க. போகிறப்ப கான்ஃபிடெண்ட்டாக போங்க, கான்ஃபிடெண்ட்டாக வெளியில் வாங்க. ஒரு வேளை இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அடுத்த வருஷம் CGL 26 நம்மளால் முடியும். இப்போ இந்த வருஷம் நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு வேளை இப்போ லேட் ஆஸ்பிரன்ஸு லைக் 3 months முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, என்னால் கொஷின்ஸ் சால்வ் பண்ண முடியல, மார்க் வரல அப்படிலாம் நினச்சிங்கன்னா ஒன்றும் பயப்பட வேணாம். அடுத்த வருஷம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். முடிச்சுட்டு வாங்க, உங்கள் ரிவ்யூவை சொல்லுங்கள். சால்வ் வித் ப்ரிஷியோ அப்படிங்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்கள், ஆனால் பயப்படாதீங்க. ஓகேவா? அதுதான் நான் திரும்பி சொல்கிறேன். எக்ஸாமில் பேனிக் மட்டும் ஆக வேணாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். காலையில் போகிறப்ப சாப்பிட்டுட்டு போங்க. ஓகேவா கைஸ்? தேங்க்யூ.